இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ சொன்னது சரிதான் தமன்னா. இங்க இருக்கிறது நம்ம மனோவே இல்ல. அவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு தமன்னா. இங்க இருக்கிறவன் உண்மையான மனோ இல்லைன்னா அப்போ நம்ம மனோ காட்டுக்குள்ள அகோர அதிபதியா தான் இருக்கானா? சித்தப்பா, நான் நல்லா ஏமாந்துட்டேன். இவ்வளவு நாளா நம்ம கூட இருக்கிறது உண்மையான மனோ இல்லையா? இத நினைச்சு பார்க்கவே என்னவோ போல இருக்கு சித்தப்பா. என்னோட வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சு போவது நான் நினைச்சு கூட பார்க்கல சித்தப்பா. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சித்தப்பா, அத்தையோட நடவடிக்கையும் சரியில்லைன்னு பேசிக்கிட்டோம்ல. இங்க இருக்கிறது யாருன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் நேரம் வரும்போது நீயே தெரிஞ்சுப்பேன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான நேரம் இப்ப வந்துருச்சு சித்தப்பா. நம்மளோட எல்லா கேள்விக்கும் பதில் அத்தை கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஆமா தமன்னா, அக்கா கிட்ட போய் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லுவோம். அவன் சொன்னதை நீ கவனிச்சியா? அகோர அதிபதியே ஏன் இன்னும் என்ன கூப்பிடலன்னு கேட்டான். காட்டுக்குள்ள அகோர அதிபதியா இருக்கிறது உண்மையான மனோன்னா அப்ப இங்க வந்திருக்கிறவன் அவன் அனுப்பி வச்ச ஆளா இல்ல நமக்கு பெருசா ஆப்பு அடிக்கிறதுக்காக அந்த பொம்மி அனுப்பின ஆளான்னு தெரியலையே. சரி, நம்ம இது எல்லாத்தையும் அத்தை கிட்ட போய் கேட்கலாம் வாங்க. சரி, வா வா. சித்தார்த்த கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பு. நீங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், தாடிகாரனையும் கூட்டிட்டு வான்னு சொன்னீங்க. இப்ப என்னடா அண்ணா எதுவுமே பேசாம எங்களை கிளம்ப சொல்றீங்க? நான் எல்லாத்தையும் சித்தார்த்த கிட்ட சொல்லிட்டேன். அந்த சூடாமணி ரொம்ப மோசமானவ, அதனால அவ சொன்னான்னு இனிமே எதையும் நீங்க செய்யாதீங்கன்னு அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். நீயும் பத்திரமா இரு ராணி. இப்போ நீங்க கிளம்புங்க. தேவைப்படும் போது நானே கூப்பிடுறேன். சரிங்க. நம்ம போறதுக்கு முன்னாடி பொம்மி அக்கா இங்க தானே இருந்தாங்க. திரும்பி வரதுக்குள்ள எங்க போனாங்கன்னு தெரியலையே. ராணி, நீ என்னதான் தேடுறன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் உனக்காகவும் உன் வயித்துல இருக்கிற குழந்தை நல்லபடியா பொறுக்கணுங்கிறதுக்காகவும் உன்னோட நிழல் மாதிரி உன் கூடவே தான் இருப்பேன். நான் எங்கேயும் போக மாட்டேன் ராணி. ராணி, சரி வா, நாம சீக்கிரமா கிளம்பலாம். சரி, நீ போயா, நான் அதோ பின்னாடியே வரேன். சரி. சரி, நான் கிளம்புறேன்க்கா. அக்கா, இவ்ளோ நேரம் பொம்மி அக்கா இங்கதான் இருந்தாங்க, இப்ப எங்க? அது நீ ஒரு அறைக்குள்ள உயிர் கூட்டையும் சாம்பலையும் வச்சுட்டு வந்தல்ல, அத பத்திரமா பாதுகாத்துக்க வேண்டியது பொம்மியோட கடமை. அதனால அவ அங்க போயிட்டா. இன்னைக்கு ராத்திரி தான் 40வது பௌர்ணமி ஆரம்பிக்குதுங்கிறதுனால தீய சக்திங்க நமக்கு எதிரா என்னென்ன வேலை செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிருக்கும். இனி நடக்க போற எல்லாத்தையும் நானும் பொம்மியும் பாத்துக்கிறோம். நீ எதை பத்தியும் யோசிக்காம வயித்துல இருக்கிற குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்கணுங்கிறது மட்டும்தான் இனி உனக்குள்ள முழுசா இருக்கணும். சரிக்கா. சரி, நீ சீக்கிரமா கிளம்பு. தர்ஷினியோட வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போயிடுமோன்னு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன்டா.
ஆனா அன்னலட்சுமி செஞ்ச புண்ணியம் தான் அவளுக்கு மறுபடியும் இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. அன்னலட்சுமி, உன்னோட அன்பை புரிஞ்சுக்காம சாவித்திரிய மாதிரி ஒருத்திய நம்பி இன்னைக்கு நானும் சரி இந்த குடும்பமும் சரி இவ்வளவு கஷ்டப்படுறோம். என்னை மன்னிச்சிரு அன்னலட்சுமி, என்னை மன்னிச்சிரு. டேய் பது, என்னடா ஒரு மாதிரி ஆயிட்ட? பா, நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் என்னை மன்னிச்சிருங்கப்பா. என்ன? ஒரு பொண்ணுக்கு கல்யாணங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அந்த நேரத்தில் அவ அம்மாவை இழந்து நிக்கிறதுக்கு நான் தானப்பா காரணம். இந்த பாவியை மன்னிச்சிருங்கப்பா, டேய், மன்னிச்சிருங்க. என்னடா நீ நல்ல காரியம் நடக்கும்போது கண் கலங்கிக்கிட்டு இருக்க? ஏய், எப்ப ஒருத்தன் தான் செஞ்ச தப்ப உணர்ந்து ஒரு சொட்டு கண்ணீர் விடுறானோ அப்பவே அவன் பாவெல்லாம் போயிடுண்டா. நீ எதுக்கும் கவலைப்படாம தர்ஷினியோட கல்யாண வேலையை மட்டும் பாருடா. நிச்சயமாப்பா, நானே எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்றேன். என் பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன்ப்பா. இப்போ அவளை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அந்த சந்தோஷத்தை எல்லாம் அவ கல்யாண ஏற்பாடுல தான்ப்பா நான் காட்ட போறேன். ஐயோ, இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே. ராணி எதுவுமே சொல்லாம இங்க கூட்டிட்டு வந்துட்டா. இங்க வந்தா இவங்க என்னென்னமோ சொல்றாங்களே. ராணி எங்க போனா? என்ன சித்தார்த் யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ராணி எங்க? அவ உங்க கூட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. நான் இங்க இருக்கும்போது அவ எப்படி ஏன் கூட கிளம்பி போயிருக்க முடியும்? இன்னைக்கு ராத்திரி 40வது பௌர்ணமி ஆரம்பிச்சிரும். அந்த பௌர்ணமி ஆரம்பிச்சு முடியறதுக்குள்ள நீங்க பார்த்திபனா மாறினாதான் உங்க குழந்தைய பாதுகாக்கிறதுக்கான வேலைய செய்ய முடியும். நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க. நான் விளக்கமா சொல்றேன். நீங்க பார்த்திபனா மாறுறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. அதுக்கு முன்னாடி நீங்க சில கடுமையான சோதனை கட்டங்களை தாண்ட வேண்டியது இருக்கு. அதுக்கு உங்க உடலும் மனமும் வலிமையா இருக்கான்னு பரிசோதிக்கணும். அதுக்கு கடுமையான பரிசோதனைகள் இருக்கு. நீங்க கஷ்டப்படுறத ராணி பார்த்தான்னா அவளால அதை தாங்கிக்க முடியாது. ஆமாங்க, எனக்கு ஒண்ணுனா அவ துடிதுடிச்சு போயிடுவா.